ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா அத்பைமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் டே 1 மார்னிங் நம்ம கிளம்பி மூணாரை சுற்றி பார்க்குறோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தராக கிளம்பிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ நான் ரெடி ஆகிட்டு நான் வந்துட்டேன் கீழே. பின்னாலே 1 by 1 வருவாங்க, வால் பிடிச்சின்னு வரா மாதிரி. வந்த உடனே நம்ம இம்மீடியட்டாக கிளம்பி அப்படியே ஜாலியாக போகிறோம். எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். நிறைய இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கான், அதுக்கப்புறம் ஸ்கை டைவிங் இருக்கான், அண்ட் தென் பேராகிளைடிங் இருக்குது. பேராகிளைடிங்கில் தட் இஸ் ஹாட் ஏர் பலூன். ஹாட் ஏர் பலூன் இருக்குது. அது ஹாட் ஏர் பலூன் வந்து இந்த சைடு. ஸோ நேற்று தான் நாங்கள் பார்த்தோம், யானை பார்க்க போனோம்ல, அந்த இடத்துல பார்த்தோம். ஸோ விதவிதமாக நிறைய புது ஐட்டங்கள் ஆட் ஆகிருக்கு தான் மூணாரில். ஸோ எல்லாத்தையும் நம்ம வைப் பண்ணி உங்களுக்கும் சுற்றி காட்டுறோம், நாங்களும் வைப் பண்ணிக்கிறோம் ஜாலியாக. ஓகே, வாங்க போகலாம். இங்கே ரெசார்ட்டை சுற்றி இங்கே என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் காடு தான் இருக்குது. இங்கே வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கு இருக்குது. இங்கே வந்து நேச்சுரல் பாண்டுன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, ஆனால் தண்ணி இல்லை. இதான் வெளில போகிற இடம். நேச்சுரல் பூல்னு இருக்குது இந்த பக்கம் அப்படின்றாங்க. அது எங்கே இருக்குதுன்னு போய் பார்ப்போம். ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட். எனக்கு இந்த மாதிரி ஃபாரஸ்ட் தான் பிடிக்கும். பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது. அப்படியே ஒரு ஆள் தள்ளின்னு போகிற மாதிரி இருக்குது. ஏறுறது கஷ்டமாக இருக்கும். இங்கே போயிட்டே இருக்குது. ஏரியா கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருக்குது. தஸ்டா வந்துட்டான், ஃபோன் பண்ணுறான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேயோ போயிட்டே இருக்குது, வேலைக்கு ஆகாது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் சுற்றி வர. அங்கே இருக்கிறது தான் நம்ம காட்டேஜ். திரும்பி நம்ம மேலேயே ஏறும். அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு நேச்சுரல் பாண்டை போய் பார்ப்போம் நம்ம. டுடேஸ் மார்னிங் மெனு தோசை, தேங்காய் சட்னி, சாம்பார். பூரி மெயினாக வரணும். பூரி சப்ஜி சட்னி, பாயில்டு எக், டீ, காஃபி, ப்ரெட்டு, சீஸு, ஜாம். இதுதான். பூரியே இல்லை, சென்னாவும் இல்லைடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மூணார்ல வந்து நிறைய இடம் பார்த்த இடம். அங்க பாரு எப்படி ஆடுதுனோ. ஐயோ அங்க பாருப்பா. போலீஸ்க்கு வந்திருக்கோம். இந்த போனோம்னா நம்ம இந்த போறவங்க போட்டோம். அப்போ அந்த மாதிரி அதில் போய் டிக்கெட்டை புக் பண்ணிக்கணும். ஓகே, நடந்து போயிடலாம். வண்டி கிடக்குது. சரி, இதில் போயிட்டு வரும்போது நம்ம அங்கே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரைட், ஓகே. யார் போகிறாங்க, வா 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 இங்க வா. யார் போறீங்க? நான் போறேன். அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அவங்கவுங்களுக்கு எல்லாரும் கடைசியா நின்று பார்த்துக்கின்னு வெற்றி திலகெல்லாம் இட்டு விடுங்க. ஏய் இல்லப்பா, அவங்க எல்லாம் பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. இவளுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியே சேத்துல காலை விட்டுன்னு வருவா. புது ஷூ பூமா வாங்கி வச்சிருக்கா. பா மெயின்டைன் பண்ண தெரியாதுப்பா அவளுக்கு. அவ கரெக்டா அவ ஒரு சேர் கூட இல்லாம போவா பாரு. நீ தொடச்சுதான் வைப்ப, ஆனா சேர் ஆக்கிடுவ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க போறாங்க? எங்கப்பா போற? யானை. யானையை பார்த்துட்டியா? யானை சஃபாரி போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் யானைக்கு முன்னாடி நின்று வேடிக்கை பார்த்துருப்பா நீனு. அதான் பாக்குறதும் தான் நாங்களும் சொல்றோம். நீங்க தான் ஏறணும்ன்றீங்க, நாங்க பாக்குறோம். வாடி. நீ இவ்வளவு ஒரு பயந்தாங்கோலியா? எப்படா இருந்தது? ஓகேவா அவனுக்கு அப்ப கூட. ஏய், நீ ஃபாரின்ல போயிருக்கியாடா? எங்க இருந்த? சவுத் ஆப்பிரிக்கால இருந்தியா? எங்க இருந்த? அப்ப அங்கெல்லாம் போனது இல்லல்ல நீ? மௌலி வேணுமா? 360 வேணுமா? 360 தாடா. மௌலி 360 வேணுமா? 360 போன் கூட அவர்கிட்ட வீடியோ எடுப்பாரு. கஷ்டமாமா? நீ புடி. வேண்டாம், புடிடா. ஏய் ஷாமே எப்படி இருந்தது? പറഞ്ഞാ അതിനുള്ളിൽ പഴുത്തിണ്ട്. നല്ലതാ இருந்தது. ஏய் ஹானா எப்படி இருந்துச்சு? ஹானா
பயமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா ஆனை மேல போறது? ஒருத்தர் இறங்கலாம் இரு. ஒருத்தர் இறங்குங்க. சரி ஓகே. இந்த அண்ணா ஒட்டி உட்கார்ந்து கால நல்லா என்னாச்சு? சூப்பரா இருந்துச்சுக்கா. அது actually அந்த மேடுல ஏறும்போது இப்படி இருக்கு, பேக்ல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருக்கு. எடி அம்மா அது மேல ஏதாவது வச்சிர போற தள்ளி போடுறோம். சூப்பரா இருக்கு. ஏய் 360 எத்தனை போறியா? இல்ல அவருக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. டேய் போட்டே போட்டோ அவங்க கொடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. போன் அங்க கொடுத்தா போன் அங்க கொடுத்துருங்க. வீடியோ எடுங்க. நான் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஏய் சாங் இல்ல. கும்கி பாட்டு பாரு. என்ன பாட்டு? ஐயோ ஆனந்தம் அந்த பாட்டு. சூப்பரா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இது எல்லாரும் ஷேக் பண்ணி அந்த இறங்கும்போது முன்னாடி இருக்கவங்களுக்கு ஏறும்போது ஏய் சிரிச்சினா என்ன ஆகும்? ஓகே see you bye. அதை விட சின்ன நெக்ஸ்ட் எங்கப்பா? ஸ்பீட் போட்ல போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீட் போட் ஜெட்ஸ்கி போல. ஏன்னா ஜெட்ஸ்கி தனியா கொடுக்க மாட்டாங்க. நம்ம யானைக்கு போனோம். யானைக்கு மலேசியால அப்படி நம்ம அந்த ட்ரைனிங் கொடுத்தா நம்ம எங்க வேணா எடுத்துட்டு வந்துலாம்னு கொடுத்தாங்களே. கயாக்கிங் ஜெட்ஸ்கி நம்ம வெள்ளக்காரலாம் லங்காவில அதுதான். So, அதனால நாங்க ஸ்பீட் போட்டே போலாம்னு சொல்லிட்டு 5 பேர் அவங்க 5 பேர் அங்க ரெடி ஆகி நின்று இருக்காங்க. நம்ம பின்னால போறோம், கிளாஷ் பண்றோம். அப்படியே இப்படி போயிட்டு வரானுங்களா? சும்மா ஒரு ரவுண்டா அவ்வளவுதான். யானை எலிஃபண்ட் சஃபாரி முடிச்சிட்டோம். அடுத்தது இதுக்கப்புறம் 2 மொக்கை அந்த சாக்லேட் ஃபேக்டரியும் ஸ்பைசஸும். சாக்லேட் வெட்டுறாங்க. லியோ இருப்பாரு உள்ள. படாசுமோ இது அதுக்கப்புறம் தான் பொட்டானிக்கல் கார்டன் போறோம். சாக்லேட் ஃபேக்டரி அதுல தான் பிரிட்ஜ், கிளாஸ் பிரிட்ஜ். லியோ இருப்பாரு. ஆமா சாக்லேட் ஃபேக்டரி இல்ல, லியோ இருப்பாரு. நியர் பரா கண்டிப்பா மீட் பண்றோம். ஏர் பலூன்ல கூட்டின்னு போலன்னு வையேனே. ஹாட் ஹேர் பலூன். ஹாட் ஏர் பலூன் என்ன பண்ண முடியாது. காத்தடிச்சுன்னா எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா அது? பரவாயில்ல. இல்ல அவன் ஓபன் பண்ணா நீ போ, யார் வேணான்னா. இது ஒன்னும் ரிஸ்கே கிடையாது. நீ அங்கேருந்து குச்சினா கூட வெறும் கால் தான் உடையும். சதறி போயிடும் அங்கிருந்து குச்சா. இது 100 அடி தான்டா போகுது. 100 அடியில இருந்து குச்சா உனக்கு கை கால் உடையும். ஒன்னும் பெருசா தெரியல. இங்கேருந்து பார்க்கும்போது இப்படிதானே தெரியுது. அந்த அந்த ஏர் பலூன் ஹைட்ல இருந்து குளிச்சா உடனே இந்த ஊர்ல இருந்து குச்சா மேல இருந்து அந்த ஹைட்ல இருந்து குச்சா கை கால் உடையுமா? இல்ல ஆகுது ஒன்னும். 4வது மாடியில குச்சாலே சாவுறானுங்க. பண்ண உடனே ஓபன் பண்ண உடனே அக்காவையும் தங்கச்சியும் ஏத்தி விடுறோம். கீழே பக்கெட்ல கீழே பயர் ஒண்ணு அனுப்புறோம். 4வது மாடியில ஊழினா சாவுறான். 40 அடி குச்சா சதி சல்லியா சதுருவான். நீ அந்த கையை அப்படியே இறங்கிடலாம்டா. கையெல்லாம் அதுதான் போயிடும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? தலைவிதி அது சாவணும். அப்ப போக கூடாது. நான் போவேன். போறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். ஓகே see you bye. நான் போல இந்த ஸ்பீட் போட்ல. இது என்ன ஒரு கணக்குன்னு பாத்தீங்கன்னா, பாப்பா கூட ஒரு மண்டை கணக்கு. மண்டை குட்டி மண்டை ஃளைட்லயே டிக்கெட் வாங்குனாங்க ஒரு சீட்டுக்கு. குட்டி மண்டை கணக்கு. ஸோ அதனால ஒரு போட்ல வந்து 5 பேர் தான் டிராவல் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம 6 மெம்பர்ஸ் இருக்கோம், அதனால டிராவல் பண்ண முடியாது அப்படின்னாங்க. நம்ம அன்னெசரியா போய் இன்னொருத்தவங்க கூட போறதுக்கு போகாமலே இருக்கலாம்ல. அதனால ஓகே வேண்டாம் அப்படின்னு நான் கேன்சல் பண்ணிக்கினேன் என்ன நானே. மற்றவங்க எல்லாம் போறாங்க, போயிட்டு வரட்டும். இவங்க 5 பேர் ஹெட் கவுண்ட் பாரு. தலை வருது, தலைக்கு வழி விடு. தலை வருது, தலை.
ஏய் வீடியோ எடுங்க அப்படியே இருந்தா. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் போகும்போது தனியா இருக்கட்டும். போங்க போங்க பாய் சொல்லிட்டு போங்க போங்க. கிளம்பு கிளம்பு. வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வந்துட்டாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, போதும் வந்தாச்சு. இப்ப சாப்பிடலாம்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர பசி எல்லாரும். போட்டிங் நல்லா இருந்தது தெரியுமா? அதை சொன்னான், தர்ஷனா கூட சொன்னான் சூப்பரா இருந்ததுடா அப்படின்னா. பட் சிங்கிளா மாட்டினதுனால போக முடியல, அவள் தான். அதனால சரின்ட்டு நம்ம வந்தாச்சு. அடுத்த பார்ட்டி கிளம்புறோம். இப்போ முதல்ல சாப்பிடுவோம், செம்ம பசி. சாப்பிட்டு முடிச்சு அதுக்குள்ள இங்க ஒரு பெரிய ரகலையே நடந்து முடிஞ்சிச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்றா நீனு. 2 நாளா வெளில வந்ததுலேருந்து வெறும் சிக்கன் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்குமா. சிக்கன் பிரியாணி அந்த ஃப்ரைட் ரைஸ் ஒரு சேஞ்ச். மீல் சாப்பிட்டோம். அருமையாக இருக்கிறது மீன் குழம்பு. அந்த மீன் லட்டு மாதிரி இருந்தது. சம்ப மீன் என்ன மீனே தெரியல. நம்ம ஊர்ல அந்த மாதிரி மீனே கிடைக்காது. காட்டுத பாருங்க. ஆனா இது என்ன லோக்கல் மீனா இல்ல சீ ஃபுட்டா? சீ ஃபுட்னா தட் மீன்ஸ் கடல் மீனான்னு தெரியும். செம்மையா இருந்தது. எங்க பாத்துருக்கோம்? ட்ரீம் கார்டன் மாதிரி இருக்கு. ட்ரீம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கான். மலேசியா போன ட்ரீம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கான். அதான் கிளாஸ் பிரிட்ஜ் நடக்கிறாங்க பாரு. ஆமா மலேசியால போன மாதிரிலாம் இல்ல. கிளாஸ் பிரிட்ஜ் போனதே இல்லையா? நீ சுத்திருக்கிற, நாங்க எங்க சுத்துறப்போ வாகமுண்டா இருந்ததா? நீ வரலையா? சொல்றேன் நல்லா எல்லாத்தையும் விட்டு போயிரு. நாங்க மலேசியா இப்ப நான் மட்டும் உங்களை வான்னு கூப்பிடலன்னா வந்திருப்பீங்களா? எவ்வளவு கம்பல் பண்ணி உங்களை வர வச்ச. அப்ப இதே விட்டுட்டு உட்கார்ந்து இருந்துட்டு என்ன பேசிருப்ப? ஏமாந்து போய் நிக்கிறோம். 6, 7, 8, 9, 10 over 11. தேங்க்யூ. வாங்கிக்கோ, டிக்கெட் வாங்கிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் வந்துருக்குறோம். ஸோ ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்க, பட் நல்லா இருக்குது. பாப்பா டான்ஸ்லாம் ஆடின்னு போக கூடாதுடா செல்லம். நீ இங்க டான்ஸ் ஆடுவ, அங்க போய் டான்ஸ் ஆடுறியான்னு பார்க்கலாம். பா எல்லாரும் பொறுமையா நடங்க. நடந்துருவோம். எங்க அது வந்தா வா. காமெடி பாரு இப்போ. பேப்மா காமெடி பண்ணோம் கிளாஸ் பிரிட்ஜ்ல வந்தாலே. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வளர்த்து வச்சுக்க தலையில. சரி நம்ம நீ வச்சுக்கோ. ஓகே. அதே மாதிரி கும்பல் கும்பலா நிக்க கூடாதுன்னாங்க, பாத்துக்கோங்க. இதோ வராங்க. என்ன எடுத்தியாடா? பிரேமா கீழே பாரு. ஜெய் பாரதி. பாரதி கீழே பாரு. அது கேஷுவலா நடந்து வருது பாரதி. பாரதி கேஷுவலா நடந்து வருது. நில்லு போக கூடாது. போட்டோ எடுத்துக்கோ, இங்க நில்லு. கொஞ்சம் இது தெரியணும்டா, கிளாஸ் பிரிட்ஜ்ல இருக்கிறீங்கன்னு தெரியணும். இல்ல இப்படி லாங் ஷாட்ல எடுத்தா தெரியுது. மிஸ்டி மவுண்டன் ரெசார்ட்.